தமிழகத்துல வந்து 40க்கு 40 இருக்கீங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலயும் வந்து அதிகபட்சமான வாக்குகள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் கிடைத்த வெற்றிக்கு முதல் காரணம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர் திரு மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய நலத்திட்டம், அவருடைய அணுகுமுறை, தமிழ்நாட்டு மக்கள் மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம் வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பற்ற அரசாங்கம் மத்தியில் வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு அத்தனை தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்ப்பது போல வாக்களிப்பு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதற்காக அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக நான் போட்டியிட்ட சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல மக்கள் ஜனநாயகம் தன்னுடைய பாணியில எப்படி ஒரு சர்வாதிகாரிக்கு ஆணவத்தோடு செயல்படுபவர்களுக்கு தலையில கொட்டுமோ அதே போல ஒரு நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அயோத்தியாவில் வைத்த கொட்டு நிச்சயமாக வலிக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவோட வந்து பாஜக வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சராசரியா நீங்க பார்க்கும்போது 2,000 இடம் பிடிச்சிருக்காங்க. அதிமுக ஒரு பெரிய அரசியல் கட்சி, அதோடைய சின்ன கிராம தலைவர் போயிருக்கு. அதற்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதை நான் எந்த காலத்திலும் குறைக்கும் மதிப்பிட மாட்டேன். பாஜகவுக்கு கிடைத்த ஓட்டுகள் வந்து அவர்களுடைய ஓட்டுகள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சமுதாய ரீதியான அமைப்புகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை அவர்கள் வேட்பாளர்களாக பல தொகுதிகளிலே போட்டியிட வைத்தார்கள். அதனால இது முழுமையாக பாஜகவுடைய ஓட்டு என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவர்கள் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் சில பாக்கெட்டுகளில் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் வாங்குகிற வாக்கு முழுமையாக அவர்களுடைய வாக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா சமுதாய ரீதியாக அரசியல் ரீதியான வாக்குகள் கிடையாது. அந்த சமுதாயத்தை சாராதவர்கள், அந்த சமுதாயத்தை சாராத வேட்பாளரை அவர்கள் போட்டிருந்தார்கள் என்றால் அந்த வாக்கு வந்து இருக்குமா இல்லையா என்பது கேள்விக்கு. அதே போலதான் அவர் அந்த அமைப்புகள் போது கூட அவர்கள் கூட்டணி வைக்காமல் இருந்தார்கள் என்றால் அந்த வாக்கு அவர்களுக்கு வந்திருக்கு.